ஸோ இந்த டியூக் 890 வந்து நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருக்காது, நிறைய பேர் பார்த்துருக்கோம் இருக்க மாட்டீங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வீடியோவில் எக்ஸ்க்ளூசிவான இந்த கண்டென்ட் வந்து காட்டுறோம். சொல்லுங்க பிரதர், இந்த டியூக் 390 890 பற்றி. ஏன்னா 390 வருது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் நானே பார்க்குறேன் ஒரு 890 டியூக்கை. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் அண்டு பர்ஃபார்மன்ஸ், ஏன் இந்த வெஹிக்கிள் வாங்கணும், யார் வாங்குறேன் இந்த பைக் அதிகமாக? ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பைக் பார்த்தீங்கன்னா டியூக்கோட 890. ஸோ இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டட் கிரிப்ஸ் வந்துடுது அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்துடுது. அண்டு உங்களுக்கு இதுலேயே ரைட் பை த்ராட்டில் கொடுத்துட்றாங்க. அண்டு உங்களுக்கு டைட்டானியம் எக்ஸாஸ்ட், உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் ஹீட் இருக்காது. அண்ட் இதோட பிரேக் ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 121 bhp வருது. அண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 Nm ஆஃப் டார்க் இந்த பைக் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, இதோட வெஹிக்கிளோட டாப் ஸ்பீட் என்ன போகும்? இந்த வெஹிக்கிளோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 250 km/h போகும் பிரதர். ஸோ அந்தளவுக்கு பவர் இருக்குது. பட் எங்கே தான் ஓட்டுறது, ரோடு தான் இல்லை. ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான வெஹிக்கிள். ஸோ இந்த வெஹிக்கிளை வந்து நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியாது. கொஞ்சம் ஒரு ப்ரோ ரைடர் அப்படின்னா தான் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த வெஹிக்கிள் நம்ம வந்து ரைட் பண்ண முடியும் சேஃப்டியாக. என்ன ப்ரோ, கரெக்டாக? ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து சீட் கவுல் இப்படி தான் வருமா? அது பேக் சீட் இல்லையா பில்லியனுக்கு? உங்களுக்கு வேணும்னா நம்ம பேக் சீட் போட்டுக்கலாம், ப்ளஸ் நம்ம கிராப் ரைடும் போட்டுக்கலாம். ஓகே ஓகே. ஸோ அப்படி இல்லைனா இந்த மாதிரி நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ சிங்கிள் சீட்டும் இருக்குது. சிங்கிள் சீட்டும் இருக்குது. மோஸ்ட்லி எல்லாருமே இந்த மாதிரி சூப்பர் பைக்ஸ்லாம் பொறுத்தவரைய சூப்பர் பைக்கும் வந்துட்டாவே மோஸ்ட்லி இந்த சிங்கிள் சீட் கான்செப்ட் தான் அதிகம் இல்லையா? அப்போ தான் அதோட அந்த லுக்கே சூப்பர். ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து யார் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கா? ஸோ இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு ட்ராக் பேஸ்ட், ஒரு ட்ராக் லவர்ஸ் இந்த வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஹை ஸ்பீட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ரா ஸ்பீட் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த வெஹிக்கிள் வாங்குவாங்க. ஓகே. ஸோ இதில் எலக்ட்ரானிக்ஸ் கண்ட்ரோல்ஸ்லாம் என்னென்ன ப்ரோ இருக்குது? ஏன்னா இப்போ மாதிரி சூப்பர் பைக்ஸ் பொறுத்தவரை எலக்ட்ரானிக்ஸ் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால எலக்ட்ரானிக்ஸ் கண்ட்ரோல்ஸ் அந்த மாதிரி. ஸோ இந்த பைக்கில் நமக்கு இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டட் கிரிப்ஸ் கொடுத்துட்றாங்க, ஹீட்டட் சீட்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் அட்ஜஸ்டபிள் ஃபோர்க் அண்ட் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன்ஸோட வந்துடுது. ஓகே. அண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரம்போவோட சைலமோ பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்லேயும் அண்ட் ரியர்லேயும். சரிங்களா? அதே மாதிரி இந்த பிரேக்கோட லிவர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்பராக இருக்கும். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேக்கட் பைக்ஸ் எல்லாமே கொஞ்சம் சைலன்சர் கீழே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக மேலே இருக்கும். ஸோ எதுக்கோசம் அப்படின்னா பிரதர் சொல்லியிருப்பாரு, இந்த வெஹிக்கிள் வந்து யூஸ் பண்ணுறவங்க ட்ராக் பர்பஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ ட்ராக்ல யூஸ் பண்ண சொல்ல சைலன்சர் கொஞ்சம் மேலே இருக்கனால நம்ம ஈஸியாக கார்னரிங் பண்ணி பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம் வந்து அது கரெக்டாக இருக்கும். ஸோ கீழே வந்து படாது இல்லையா? ஸோ அதோட மெயின் பர்பஸ்க்கோசம் தான் வந்து இந்த கேடிஎம்மோட இந்த டியூக் 890. சிட்டி மைலேஜாக நம்ம ஒரு 8 to 10 வரைக்கும் நமக்கு சிட்டி மைலேஜ் கிளைம் ஆகுது. ஓகே. இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 17 lakhsக்கு நமக்கு ஆன் ரோட் ப்ரைஸில் நம்ம ஷோரூமில் கிடைக்குது. 17 lakhs சரிங்களா? ஸோ 17 lakhsல கூட நம்மளால் டியூக் பைக் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கவும் முடியுங்க. ஸோ அதுக்காக தான் வந்து சொல்ல வரேன்.